அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுபு ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை, இப்படி கேட்க நம்மளை யார் இருக்கா? இறைவன் இருக்கார். நம்மளை விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். நாம தான் அதை புரிந்து கொள்ளாமல் முணுமுணுத்துக்கிட்டும் குற்றப்படுத்திட்டும் இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 6-8 முடிய. திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்த மட்டில் குற்றமற்றவனாக இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். பிரேஸ் தி லார்ட். சவுல் எப்படி இருந்தார் இல்லையா? சவுலாக இருந்தவர் பவுலாக மாறினார். ஆண்டவர் அவரை அழைத்தார். ஏன்னா திருச்சபையில் உள்ள எல்லாரையும் கிறிஸ்துவை பறைசாற்றுவங்க அனைவரையும் அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைப்பேன்னு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு தான் போனார் இல்லையா? அப்படிப்பட்டவரை இப்போ சொன்னார், என்னுடைய சிலுவையை சுமப்பாய்வேன் அப்படின்னு சொன்னார் இறைவன். அதுபோல் இயேசு அவருக்கு காட்சி கொடுத்து அதன்படி அவர் நிறைவாக வந்து பாருங்கள் எவ்வளவு துன்பங்கள் பட்டார், சிறையில் இருந்தார். அதுபோல் தாங்க நம்ம சிறையில் இருக்கோமா, துன்பப்படுறோமா? இல்லைங்க. நம்ம கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கும் போது நம்மளை ஏளனமாக பேசுவாங்க, பழி சொல்லுவாங்க. கடவுள் இவங்க கூட தான் இருக்காங்க, ஏன்னா இவங்க பக்கத்துக்குள்ள உள்ளவங்கள அப்படிங்கிற மாதிரி நிறையா வருங்க. நமக்கு முன்னால் வச்சுக்கிட்டே பின்னால் ஒரு பேச்சு பேசுவாங்க. அதை எல்லாம் என்னையாக்கணும்? ஆதாயமாக்கணும். அதை குப்பை. ஏசு எங்கூட இருக்கார், நீங்கள் பேசுகிறது எல்லாமே குப்பை அப்படின்னு நம்ம சொல்லி வீசணுன்னா நமக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள எதைனாலும் ஏற்றுக்கொள்ளலாம். நாம் எதையும் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். துன்பங்கள் இப்போ வராமல் இருக்கா சொல்லுங்கள்? அவரே என்ன சொன்னார்? என் பொருட்டு நீ துன்புறும் போது நான் உங்கூடையே இருக்கேன்னு தானே சொன்னார். சிலுவையை சுமக்காமல் நீ என் கூட வர முடியாதுன்னு தானே சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் நாம் அவரோடு சேர்ந்து நம்ம நடக்கணும்னா நம் சிலுவை என்ன நன்றாக உணர வேண்டும். ஏனென்றால் நம் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் களைந்து எடுக்க வேண்டும். களைந்து எடுத்தால்தான் அவரோடு நம் சிலுவை பாதையில் நடக்க முடியும். நம் சிலுவை என்ன? நம் குடும்பத்தில் உள்ளதுதான். நம் துன்ப துயரங்கள் நாம் என்ன வெளியே சிலுவையாக சுமந்துட்டு போகிறோம்? இல்லைங்க. அந்த சிலுவையெல்லாம் நமக்கு சுமக்க அவர் ஆண்டவர் வரப்பிரசாதம் தரல. ஆனாலும் நம் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் கணவர்கிட்ட இருந்தா, மனைவிட்ட இருந்தா, பிள்ளைகள்கிட்ட இருந்தா, பெற்றோர்கள்ட்ட இருந்தா, 110 குடும்பம் வேணால் நிறைவாக இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் குடும்பங்களில் உள்ளது வெளியே வந்துடும். எப்படியாவது ஒரு பிரச்சனையை யார் மூலமாவது கொண்டு வந்துருவாங்க இல்லையா? அப்போ அது நமக்கு ஒரு அவமானமும் பழிச்சொல்லும் மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வீட்டு சத்தம் வெளியே வரலையே, இப்போ வந்துட்டேன். ஆனால் எல்லாமே நன்மைக்கு ஆண்டவரே நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி நினைக்கும் போது எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? ஆமாண்டவரே, சிலுவை இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆமாண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் நடப்பதற்கு எத்துன்பம் வந்தாலும் அதை நாங்கள் எங்கள் தோளில் ஏற்றுக்கொள்வதற்குண்டான ஆசிரியர் நீர் தர வேண்டும். ஏனென்றால் பவுல் பட்ட துன்பத்தை போல் நாங்கள் படவில்லை ஆண்டவரே. அவருடைய திருச்சபை கட்டி எழுப்புவதற்காக அவ்வளவு துன்பங்கள் பட்டார். ஆமாண்டவரே, பிற இனத்தாருக்கு செய்தி அறிப்பதற்காகவே அவர் நீர் தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே. நாங்களும் எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி, உம்மை நம்பும்படி, உம்மில் விசுவாசிக்கும்படி நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து அந்த சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது எங்களுக்கு ஒரு நிறைவு உண்டாண்டவரே. குடும்பத்தை சீர்படுத்திவிட்டு மற்றவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் போதும் நிறைவான ஒரு ஆசீர் உண்டு என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.